Dear students, இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 10th standard maths chapter 1 example 1.23 1.24 1.25 பார்த்துட்டு chapter 1 ஓட examples எல்லாத்தையும் finish பண்ணக்கூடிய final வீடியோவை நம்ம போட போறோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கான்செப்ட் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா போன வீடியோல நம்ம பார்த்த அதே காம்பினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அண்ட் அசோசியேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கற கான்செப்ட்டை தான் இங்க நம்ம தெளிவா வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ண போறோம். ரொம்ப வந்துட்டு எளிமையான சிம்பிளான சம்ஸ் போன வீடியோல இருந்த 3 क्वेश्चनனும் சரி இந்த வீடியோல இருக்கக்கூடிய 3 क्वेश्चनனும் சரி இதில இருந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இங்கேயும் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா find k if f of k is equal to 5 where f of k is equal to 2k minus 1 அப்படினு சொல்லி தெளிவா கொடுத்திருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி x ன்னு பார்த்த இடத்துல இப்போ என்ன இருக்குன்னா k இருக்கு x இருக்குன்றதுலாம் ப்ராப்ளமே கிடையாது. x தான் இருக்கணும்ன்ற மாதிரியும் கிடையாது. அதனால அதை வந்து மாத்தி நீங்க வெச்சிட்டாலும் ஒண்ணும் தப்பு இல்ல. பட் என்னன்னா k ன்னு இருந்துச்சுனா அது என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா 2 ஆல மல்டிபிள் பண்ணி -1 பண்ணனும் அப்படின்றது தான் அந்த f ஃபங்க்ஷனோட வேல்யூ. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா f of அதே ஃபங்க்ஷனுக்கு அதே ஃபங்க்ஷன் நம்ம பண்ண போறோம். அதே ஃபங்க்ஷனுக்கு அதே ஃபங்க்ஷன் பண்ண போறோம். அது மட்டும் தான் இப்போ இங்க காம்பினேஷன். அதுவே காம்பினேஷன் ஆகுது. அப்போ வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். f of k is equal to f of k தான். f of k க்கு பதிலா நம்ம உள்ள இருக்க கூடியதுக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அந்த f of k க்கு பதிலா 2k minus 1 ன்னு கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு f of ஃபங்க்ஷன் போடும்போது k இருந்தா 2 ஆல மல்டிபிள் பண்ணி -1 பண்ணனும். உள்ளேயே 2k minus 1 இருக்குறப்ப நம்ம என்ன பண்றோம்னா அந்த 2k minus 1 க்கு 2 ஆல மல்டிபிள் பண்ணி -1 பண்றோம். அந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 4k minus 2 -1 ன்னு வரும். அப்போ என்ன வரும்னா 4k minus 3 ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்குது. இப்போ இதனால f of k என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 4k minus 3 ன்ற மாதிரி கிடைச்சிருக்கு. ஆனா அவங்க given என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 5 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 4k minus 3 எதுக்கு ஈக்குவல் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா 5 க்கு நம்ம ஈக்குவல் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 4k இந்த சைடுல இருக்கு. -3 வந்து அந்த சைடு கொண்டு போனோம்னா 5 + 3 என்ன வந்துரும்னா 8 ன்னு வந்துரும். அப்போ k = 8/4 அப்படினா என்ன வந்திருக்குன்னா 2 அப்படினு சொல்லி நமக்கு k ஓட ஆன்சர் தெளிவா கிடைக்கும். அப்போ இதில இருந்து நமக்கு k ஓட வேல்யூவை ரொம்ப தெளிவா கண்டுபிடிச்சிரலாம். இந்த क्वेश्चनலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் 1 மார்க் இதெல்லாம் எல்லாம் கேக்குறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்க கூடிய क्वेश्चन. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.24 வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த லெவல் ப்ரமோஷனான ஒரு காம்பினேஷன். இதுவரை நம்ம ரெண்டு காம்பினேஷன் இருக்க கூடிய ஃபங்க்ஷன்ஸை பார்த்தோம். அசோசியேட்டிவ்ல 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குறத பார்த்தோம். இப்போ 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நோட்டே கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா f of g of h = அது எப்படி வாசிக்கணும்னா f of அப்படினு சொல்லி நிப்பாட்டிரணும். g of h ன்னு சொல்லி பிராக்கெட்டை சேர்த்து வாசிக்கணும். அதே மாதிரி is equal to f of g அப்படினு சொல்லிட்டு of h அப்படினு சொல்லி நீங்க தெளிவா சொல்லணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா இருக்க கூடிய ஒரு கான்செப்ட். 3 ஃபங்க்ஷன்ஸை வச்சு எப்படி நம்ம போட போறோம். ரொம்ப சிம்பிள். அங்க போட்ட மாதிரி அதே கான்செப்ட் தான் நம்ம ஈஸியா பண்ணலாம். இப்போ இங்க கொடுத்திருக்க கூடியதுல if f of x = 2x + 3 g of x = 1 minus 2x and h of x = 3x. Prove that f of g of h is equal to f of g of h அப்படி சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா given-அ வந்துட்டு சொல்யூஷன்ஸ்ல எழுதியாச்சு. என்ன பண்ணனும்னா ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க கூடிய பிராக்கெட்டை முதல்ல க்ளோஸ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடை முதல்ல க்ளோஸ் பண்றோம். அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல பிராக்கெட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா f of g இருக்கு. f of g of x வந்துட்டு எப்படி எழுதுறோம்னா f of g of x ன்னு எழுதுறோம். உள்ள வந்து g of x மாட்டிக்கிட்டதனால g of x ஓட வேல்யூவை அப்படியே இங்க என்ன பண்ணிரோம்னா எழுதுறோம். வெள்ள f மட்டும் இருக்கனால f of 1 minus 2x நமக்கு கிடைக்குது. f என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா x ஆ இருந்துச்சுனா 2 ஆல மல்டிபிள் பண்ணி 3 ஆட் பண்ணனும். அப்ப உள்ள இருக்க கூடிய எந்த ஒரு நம்பரையும் 2 ஆல மல்டிபிள் பண்ணி 3 ஓட ஆட் பண்ணனும். அப்ப 1 minus 2x ன்னு இருக்கு உள்ள. அதனால நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா அத 2 ஆல மல்டிபிள் பண்ணி 3 ஓட ஆட் பண்றோம். 2 ஆல மல்டிபிள் பண்ணும்போது 1 * 2 2 * -2 வந்துட்டு -4x + 3 அப்படின்றப்ப என்ன ஆன்சர் வரும்னா 5 - 4x அப்படினு சொல்லி தெளிவா கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா நம்ம என்ன பண்ணிட்டோம் f of g நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதில இருந்து நம்ம என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா f of g of h கண்டுபிடிக்கணும். அப்போ f of g நமக்கு தெரியும். அதோட h of x கண்டுபிடிக்கணும். அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரியான விஷயமா இருக்கும். h of x ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 3x.
நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி மாறும்னா இங்கே எப்படி கொண்டு வந்திருக்கோம்னா என்ன எக்ஸ் இருந்துச்சுன்னா 5 மைனஸ் 4 இன்ட்டு அந்த எக்ஸை நம்ம போடணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3xன்னு இருக்குது. அப்போது 5 மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் 4 இன்ட்டு 3xன்னு சொல்லி போடுறோம். அப்போ 5 மைனஸ் 12x அப்படின்னு சொல்லி கிடச்சிருது. இவ்வளோ தான் சிம்பிள். அப்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் வந்துட்டு தெளிவாக கிடச்சிருச்சு. இதே மாதிரி இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்ம எதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்சை நம்ம தெளிவாக கண்டுபிடிக்கிறதுக்கு பிளான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் ஹெச் இருக்குது. ஜி ஆஃப் ஹெச்சை வந்துட்டு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்றதுல ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3x அதை போட்டாச்சு. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜி ஆஃப் எக்ஸ் வந்துட்டு ரொம்ப கிளியராக சொல்லணும். ஜி ஆஃப் எக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கோ அதை வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1ஆல் 2ஆல் மல்டிபிள் பண்ணி 1ஆல் மைனஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கு. அதே கான்செப்டை இங்கே நம்ம கொண்டு வரோம். அப்போன்றப்ப என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு பதில் இங்கே 3x இருக்குது. அப்போ 3xை என்ன பண்ணணும் 2ஆல் மல்டிபிள் பண்ணி அதை வந்து 1ஓட மைனஸ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட். அப்போ 1 மைனஸ் 6xன்னு சொல்லி தெளிவாக கிடைக்குது. இது போக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜி ஆஃப் ஹெச் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 1 மைனஸ் 6x இங்கே கொடுத்துட்றோம். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா எஃப் ஆஃப் 1 மைனஸ் 6xன்னு சொல்லி கிடைக்குது. எஃப் ஆஃப் 1 மைனஸ் 6xை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஃபங்க்ஷனுக்கு நம்ம மாற்றணும். எஃப் ஃபங்க்ஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது எஃப் ஃபங்க்ஷன் எக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸை 2ஆல் மல்டிபிள் பண்ணி +3 பண்ணணும்னு சொல்கிறது. அதே இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் இல்லை, அதை தாண்டி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 6xன்னு இருக்குது. அதை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணி +3 பண்ணுறோம். 2ஆல் மல்டிபிள் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ட்டு 1 2 வரும், மைனஸ் 12x வரும் ப்ராக்கெட்டுக்குள்ளே, +3 அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா 2 + 3 ஆட் பண்ணும்போது 5 மைனஸ் 12xன்னு சொல்லி கிடைக்கும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த ஈக்குவேஷனும் 5 மைனஸ் 12x தான் கிடச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷனும் 5 மைனஸ் 12x தான் கிடச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 மைனஸ் 12x தான் கிடச்சிருக்கு. அப்போது இதுவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஈக்குவல் அப்படின்ற மாதிரி காமிக்குது. அப்படின்றப்ப ஃப்ரம் ஒன் எண்டில் வி கெட் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்ன்னு சொல்லி நம்ம முடிக்கிறோம். இவ்வளோ தான் சிம்பிள். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1.25 வந்து பார்த்திங்கன்னா இப்போ சம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் விஷயங்கள் ஒன்றும் பெரிய லெவலில் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபைண்ட் எக்ஸ் இஃப் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது 2 ஃபங்க்ஷன் சேமாகவும் ஒரு ஃபங்க்ஷன் ஜின்னு இருக்குது. அதே மாதிரி அடுத்ததில் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x + 1 அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x + 3 அப்படின்ற மாதிரி இருக்குது. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸை வந்துட்டு கரெக்டாக எழுதிக்கிறோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கரெக்டாக எழுதிக்கிறோம். இதில் எது பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்ஸ்லாம் வந்து மாற்றி போட்டிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மல் ப்ராக்கெட்டே ஒழுக்கமாக போட்டால் போதும். அவங்க ப்ராக்கெட் ஏன் போட்டு காமிச்சிருக்காங்கன்னா அந்தந்த ஃபங்க்ஷன் செப்பரேட்டாக இருக்குன்றதை காமிக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. நீங்கள் நார்மலாகவே ஜி ஆஃப் ப்ராக்கெட் நம்ம நார்மல் ப்ராக்கெட் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் என்னென்னா உள்ளே இருக்கக்கூடியது இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது. அதனால எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் என்ன கொடுத்துருக்கோம்னா 3x + 1ன்னு கொடுத்துருக்கோம். திரும்பவும் வெளிலையும் எஃப் தான் இருக்குது. அப்போது எக்ஸ் இருந்தால் 3ஆல் மல்டிபிள் பண்ணி +1 பண்ணணும்னு அர்த்தம். அப்போது இங்கே வந்து 3x + 1 இருக்குன்னா அதை 3ஆல் மல்டிபிள் பண்ணி +1 பண்ணணும். அப்படின்றதுனால அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு அந்த மாதிரி சொல்கிறதுனால அதே மாதிரி பண்ணிடுறோம். அப்போது உள்ளே இருக்குது ஜி ஆஃப் வெளில இருக்குது. உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 × 3x வந்துட்டு 9x +3 + 1 அப்படின்றப்போ ஜி ஆஃப் 9x + 4 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா எது இருந்தாலுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதோட 3 ஆட் பண்ணிடணும். எக்ஸ் இருந்தால் எக்ஸை வந்துட்டு 3ஓட ஆட் பண்ணிடணும். அப்போ இங்கே இருக்கக்கூடியது எக்ஸ் இல்லை, 9x + 4 இருக்குது. அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 9x + 4 + 3ன்ற மாதிரி போட்டு அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா 9x + 7 அப்படின்ற மாதிரி தெளிவாக கிடச்சிருச்சு. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு
ஒரு கான்செப்ட் எதுனா f(g)(g)(x). அப்போ வந்துட்டு அதை வந்துட்டு தெளிவாக எடுத்து எழுதியாச்சு. அப்போது இதுக்கப்புறம் g(x)ஓட வேல்யூ அங்கே என்ன இருக்குன்னா x+3, அதை வந்துட்டு நடுவில் எழுதிட்டோம். அதே g(க்கு) திரும்ப g அந்த x+3க்கு g கண்டுபிடிக்கும் போது x+3 வரும். ஆனால் இங்கே இருக்கிறது x+3 இருக்கிறதுனால அந்த x+3யோட ஒரு 3 ஆட் பண்ணுறோம். அப்போ f(x+6)ன்னு கிடச்சிருது. இது போக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ f ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். x இருந்துச்சுன்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணி +1 பண்ணணுன்றது அந்த f ஃபங்க்ஷனோட வேல்யூ. அதே விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x+6க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். x+6க்கு யூஸ் பண்ணும்போது x இருந்தால் 3ஆல் மல்டிபிள் பண்ணி +1 பண்ணணும். இங்கே x+6ன்றதுனால x+6ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணி +1 பண்ணணுன்ற கான்செப்ட் கொண்டு வரோம். டோட்டலாக வந்து என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3x + 18 + 1, அது 3x + 19 அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி இந்த ஈக்குவேஷனை ஈக்குவல் பண்ணுற மாதிரி நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 9x + 7ம் 3x + 19ம் அப்படின்றது கிடச்சிருக்கு. இது ரெண்டையும் ஈக்குவல் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணணும். ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணிடணும்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா 9x இருக்குது, அந்த சைடு 3x இருக்குது. எக்ஸை ஒரே பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா 9x - 3x = 7 + 7 இந்த பக்கம் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா 19 - 7 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அப்போது 9x - 3x வந்துட்டு என்ன கிடைக்கும்னா 6x கிடைக்கும். = 19x - 7 வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கும்னா 12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போது 6x = 12னா x = 2 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெளிவாகவே கிடைக்கும். அவ்வளோதான் ஆன்சர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்துட்டு x = 2 அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு சாப்டரை வந்துட்டு இந்த கொஸ்டினோட முடிக்கிறோம். ரொம்ப தெளிவாக வந்துட்டு உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்கள் கமெண்ட் பாக்ஸில் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 2 நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து சாப்டர் 1 வரையும் நீங்கள் ரெகுலராக எல்லா கொஸ்டின்ஸும் நாங்கள் நடத்துனது எல்லாத்தையுமே திரும்ப ரிவைஸ் பாருங்கள். அது நாங்கள் உங்களோட டீச்சிங் உங்களுக்கு கரெக்டாக பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ரொம்ப தெளிவுபடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோஸவே ஷேர் பண்ணுங்கள். அண்டு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, தென் அடுத்த வீடியோவில் நம்ம சாப்டர் 2 வந்துட்டு ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.